இடதுகை பழக்கம் இருக்கவங்க வந்து அறிவாளியா, தெரியாத அறிவியல், அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விஷயங்களை வந்து நிறைய பேர் லெஃப்ட் ஹேண்ட் அதிகமா யூஸ் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம ஆச்சரியமா பார்ப்போம், அவன் லெஃப்ட் ஹேண்ட் நல்லா எழுதுவாண்டா, ஏன் நம்ம கிரிக்கெட் எடுத்துக்குவோம், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் அப்படின்னு இருக்கும். சோ இது வந்து நமக்கு வந்து பிரமிப்பா தான் இருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நம்முடைய மூளையினுடைய வேலைப்பாடு எல்லாமே என்னைக்குமே ஒரே மாதிரியா தான் இருக்கும். அமெரிக்கால உடா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஜாரட் நீல்சன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா 1000 பேருக்கு ஸ்கேன் பண்ணிருக்காரு. சோ அதுல வலதுகை பழக்கம் இருக்கவங்க, இடதுகை பழக்கம் இருக்கவங்கன்னு சொல்லிட்டு தனியா அவரால் பிரிச்சு பாக்குறப்ப எல்லாருக்குமே ஒரே விதமான மூளையா யூஸ் பண்ணிருக்கு. அதிகமா வலதுகை யூஸ் பண்றவங்களுக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய மூளையோட பெரும் பகுதியாகவும், இடதுகை யூஸ் பண்றவங்களுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய மூளையில இருக்க பெரும் பகுதியாகவும் யூஸ் பண்றோம். அதனால ரொம்ப ஒன்றும் பெருசா ஒன்றும் வித்தியாசமும் கிடையாது. சோ நம்முடைய மூளை செயல்பாடுகள் அதிகம் தான். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல அவங்களுடைய நேரத்தை குறைக்கிறதுக்காண்டி பசங்களுக்கு 2 கையிலுமே எழுதுறதுக்காக வந்து சொல்லி கொடுத்திருப்பாங்களாம். இதனால அவங்க வந்து டைம் சேவ் பண்ண முடியுமா? இன்னைக்கு அந்த வகையில நம்மளும் மாறிட்டோம். ஏன்னு கேளுங்க, கம்ப்யூட்டர் வளர்ந்ததுனால இன்னைக்கு நம்மளும் 2 கையில டைப் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த அறிவியலை பொறுத்த வரைக்கும் இடதுகை பயன்படுத்துறவங்க அறிவாளியும் கிடையாது, வலதுகை பயன்படுத்துறவங்க புத்திசாலியும் கிடையாது.